புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகில் உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் ஆண்டுதோறும் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு விழா நடப்பது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு விழா குழுவின் சார்பில் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் ஜனவரி 4ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவை ஆய்வு செய்வதற்காக கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, தாசில்தார் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் களத்தினை ஆய்வு செய்வதற்காக நேரில் வந்து ஜல்லிக்கட்டு மைதானத்தினை ஆய்வு செய்தனர். மேலும் விழா குழுவினர் ஜல்லிக்கட்டு விழா நடத்துவதற்கு ஜனவரி 4ஆம் தேதி அனுமதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் முகூர்த்த கால் நடும் விழா இன்று டிசம்பர் 21 சனிக்கிழமை நடைபெற்றது. மேலும் இது தொடர்பான வேலைகள், தடுப்பு கட்டைகள் அமைத்தல் போன்ற ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை விழா குழுவினர் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்த புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா தச்சங்குறிச்சி கிராமத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கும். வருஷத்தோட முதல் ஜல்லிக்கட்டாக ஜனவரி 1ஆம் தேதி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி இப்போ நாங்கள் ஜனவரி 4, 6ன்னு ஒவ்வொரு தேதியும் அந்த ஜனவரியோட முதல் வாரத்திலேயே தொன்போஸ்கோ இளைஞர் நற்பணி மன்றத்தால் இந்த விழாவானது கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் நாங்கள் முறைப்படி தொன்போஸ்கோ இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயரை முன்னிட்டு இந்த வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி திட்டமிட்டபடி இந்த விழாவானது நடக்கிறதுக்கு நாங்கள் உரிய மனு அளித்து அதுக்குண்டான அனைத்து ஆயத்த பணிகளையும் செஞ்சு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு முகூர்த்த கால் நட்டிருக்கோம். ஊர் பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, பெண்கள், குழந்தைகள் எல்லாரையுமே வச்சு இந்த முகூர்த்த காலை ஊனி இன்னைக்கு விழாவை தொடங்கியிருக்கோம். இன்னைக்கு பேரிகார்டு இறங்குது. நாளையிலேருந்து பேரிகார்டு கட்டக்கூடிய பணி சிறப்பாக நடக்கும். இந்த வருஷமும் எல்லாரும் ஒத்துழைப்போட ஜனவரி 4ஆம் தேதி விழா சிறப்பாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல்வர் தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேயே அவங்க தான் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல நடந்த ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில தான் திமுக கவர்மெண்ட் முதல்ல நடத்தியிருக்காங்க. அதை கண்டினியூஸாக எந்த குறைபாடும் இல்லாமல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி எந்த குறைபாடும் இல்லாமல் நல்ல விதமாக நடத்தி தரணும்னு அரசாங்கத்திட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.